ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா உருளைக்கிழங்கும் கீரையும் வச்சு சூப்பரான சப்பாத்திக்கு அட்டகாசமான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ஆலு பாலக் சப்ஜி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஹாஃப் பிரியாணி எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 2 துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்து கிளறி விட்டுருக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா இந்த உருளைக்கிழங்கோட நல்லா ஒட்டி வந்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை கொதிக்க விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வெந்ததும் பாலக்கீரையை பொடியாக நறுக்கி இந்த கொதிச்சுட்ருக்கிற மசாலாவோட சேர்த்து கிளறி விட்டுருங்க. கீரையை கொஞ்சம் நேரம் மசாலாவோட வேக வச்சுட்டு கீரையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்ததும் லாஸ்ட்டாக நெய் சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடுங்க. ஆலு பாலக் சப்ஜி ரெடி. சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட நல்லா காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.